வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்ற கோஷத்தோடு புதிய அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்க முடிவு செய்துள்ளார் திரு ஜி.கே. வாசன். அவருடன் நேரடியாக விவாதிக்கலாம். வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். இந்த மாதிரியான ஒரு முடிவு உங்கள் மீது திணிக்கப்பட்டதா அல்லது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தீர்களா? இது போன்ற ஒரு முடிவு தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களுடைய விருப்பமாக இருந்தது. அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நிலையை நான் எடுத்திருக்கின்றேன் என்ற மன நிறைவு எனக்கு இருக்கிறது. இப்போ காமராஜர் ஆட்சி என்பதுதான் காங்கிரசினுடைய அந்த கொள்கையும். ஒரே கொள்கை, அதுக்கு வந்து 2 கட்சிகள் தேவையா? லட்சியம் ஒன்று, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை அடைவதற்கான வழி, செயல்பாடு இவைகள்லாம் ரொம்ப முக்கியம். எங்களை பொறுத்தவரையில் 48 வருட காலம் தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி பீடத்தில் இல்லை. பல தலைவர்கள் இங்கே மிக சிறப்போடு செயல்பட்டு தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த சில வருடங்களாக காங்கிரஸ் கட்சிக்கு முழுமையான முறையிலே பலம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கொடுக்கவில்லை என்ற வருத்தம் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உண்டு. தொடர்ந்து தேர்தலுடைய தோல்விக்கு பிறகும் கூட அதே நிலையிலே இருக்கும்போது பலருக்கு பலவிதமான சந்தேகம். இதே நிலையிலே தொடர்ந்தால் இலக்கை அடைய முடியுமா முடியாதா என்று. அதனுடைய வெளிப்பாடு தான் புதிய இயக்கத்தினுடைய தொடக்கம். திரு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வந்து தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்த போது இருந்த சூழ்நிலை வேறு, இப்போது இருக்கும் சூழ்நிலை வேறு. இப்போ வந்து ஏற்கனவே வந்து தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்த பல தலைவர்கள் இப்போது காங்கிரஸில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து உங்களுடைய அந்த புதிய முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? புதிய வழிவகைகள், புதிய எண்ணம், புதிய பார்வை, புதிய அணுகுமுறை இவைகளுடைய ஒட்டுமொத்த வடிவம் எங்களுடைய இலக்குக்கு வெற்றியை தேடித்தரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். உங்கள் பக்கம் வந்து எத்தனை மாவட்ட தலைவர்கள், காங்கிரஸுடைய எத்தனை மாவட்ட தலைவர்கள், எத்தனை முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள் உங்களுடன் இருக்கிறார்கள்? அது ஏதாவது கணக்கு சொல்ல முடியுமா? எண்ணிக்கையை சொல்வதை விட பெரும்பாலான காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்களும் தொண்டர்களும் என்னோடு இருப்பது எனக்கு பெரும் பலம். அதுவே வருங்கால வெற்றிக்கு அடித்தளமாக நான் கருதுகிறேன். இல்லை, அந்த வெற்றிக்கு அடித்தளமாக கருதுகிறேன்னு சொல்கிறீங்க. அந்த வெற்றிக்கு அடித்தளமாக வந்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு டார்கெட் குரூப்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து இளைஞர்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுடைய அந்த டார்கெட் குரூப்பை நீங்கள் வந்து எதை வச்சுருக்கீங்க? நீங்கள் பொதுவாக வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒரு புறம், இளைஞர்கள் ஒரு புறம், மகளிர் ஒரு புறம், மாணவர்கள் ஒரு புறம், இவர்களுக்கு இன்றைக்குள்ள சூழலுக்கு ஏற்றவாறு என்னென்ன பங்கை கொடுத்து அந்த பங்கின் அடிப்படையிலே லட்சியத்தை அடைவதற்கு அவர்கள் சரியான வழியை பின்பற்றி மக்களை சந்தித்து இயக்கத்திற்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலே ஒரு நல்ல பணியை செய்வதற்கு ஒரு சூழலை நான் அமைப்பேன். இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவால் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் நேற்று வந்து கருத்து சொல்லியிருக்கார். அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு என்னுடைய புதிய இயக்கத்தை நான் ஆரம்பிக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜரது ஆட்சி பொற்கால ஆட்சி, அதுதான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய லட்ச தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு சரியான வழி, புதிய வழி, சரியான பாதை, புதிய பாதை என்பதை நன்கு உணர்ந்தே புதிய இயக்கத்தை நான் ஆரம்பித்திருக்கின்றேன். என்னுடைய இயக்கம் வெற்றி பெறும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கேற்றவாறு எங்களுடைய தலைவர்களுடைய பணி அமையும். இப்போ ஏற்கனவே வந்து தமிழ் மாநில காங்கிரஸை, உங்கள் தந்தையால் துவக்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸை நீங்கள் காங்கிரஸ் கட்சியோடு இணைத்தீர்கள்.
இப்போது மீண்டும் வந்து புதிய கட்சி ஆரம்பிப்பதாக அறிவித்திருக்கிறீர்கள். இப்போ அந்த புதிய கட்சி மீண்டும் காங்கிரஸில் இணையாது என்று காங்கிரஸ் உங்களுடைய தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்கள் நம்பிக்கை தானே வாழ்க்கை. இன்றைக்கி ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்கோம்னா ஒரு லட்சியத்தோடு தொடங்கியிருக்கோம். அந்த லட்சியம் நிறைவேற வரைக்கும் போராட வேண்டும் என்பது தான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கும். எனக்கு வயது 50. அதனால் நீண்ட பயணம், நெடிய பயணம், அது வெற்றி பயணமாக அமையும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். என்னுடன் இருக்கின்ற தலைவர்களும் தொண்டர்களும் அதை நம்புகின்றார்கள், அதை விரும்புகின்றார்கள். இப்போது தமிழர் நலனை வந்து காங்கிரஸ் மேலிடம் புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அதனுடைய அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கீங்க. கடந்த 10 ஆண்டுகளாக வந்து நீங்கள் வந்து ஆட்சியில் இருந்தீர்கள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்தது. அதில் நீங்கள் இணையமைச்சராகவும் அதன் பிறகு கேபினெட் அமைச்சராகவும் பதவி வைத்தீர்கள். இந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் இந்த பிரச்சனைகளுக்காக வெளிப்படையாக குரல் கொடுக்காமல், அதாவது மேலிடத்தினுடைய அணுகுமுறையை பற்றி வெளிப்படையாக நீங்கள் பேசாமல் இருந்துவிட்டு இவ்வளவு நாள் மௌனம் காத்தது வந்து பதவி சுகத்துக்காக தான் இந்த மௌனம் காத்தீர்கள் என்ற விமர்சனம் இருக்கிறது. அந்த விமர்சனம் வந்து உண்மை என்று ஒப்புக்கொள்ளலாமா? ஒன்று, மத்திய அமைச்சராக செயல்பட்ட போது தமிழகத்தில் உள்ள அத்துணை பிரச்சனைகளுக்கும் முதல் குரல் இயக்கத்திலே கொடுத்தவன் நான் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. சில நேரங்களிலே மத்திய அரசினுடைய கருத்துக்கு முரண்பாடான கருத்தை கூட தமிழர் நலன் கருதி நான் கொடுத்தேன் என்பதும் பத்திரிகையிலே பதிவாகி இருக்கிறது. இல்லை, அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? நீங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையை எடுத்துக்கொள்வோமே, ஆனால் இலங்கை வாழ் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு மட்டுமே என்னுடைய அக்கறை. அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகள் முறையே போய் சேர வேண்டும். காங்கிரஸ் ஆட்சியிலே அது சரிவர போய் சேர வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தியவன் நான். மீனவர் பிரச்சனையை பொறுத்தவரையிலே எங்களது ஆட்சியிலேயே அதற்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்று உறுதியோடு தெரிவித்து கொண்டிருந்தவன் நான். உதாரணத்துக்கு மட்டுமே 2 பிரச்சனை நான் சொல்கிறேன். தொடர்ந்து நான் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பல சமாச்சாரங்களில் முயற்சி எடுத்தாங்க. பல சமாச்சாரங்கள் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு ஏற்றவாறு அத்தகைய ஆட்சியாளர்கள் முயற்சி செய்யவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கு இருந்தபோது கூட கட்சியிலும் ஆட்சியிலும் எந்த விதத்திலும் ஒரு குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே பதவியில் இருந்து கொண்டு என்னுடைய பணியை முறையே செய்தேன். இன்னும் சொல்ல போனால் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்த போது அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அதிக சதவீதம் இருந்தோங்கிறது தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். 23 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக நான் அன்றைக்கு செயல்பட்டேன். பதவி சுகம் இதையெல்லாம் நான் பார்த்துருந்தா அன்றைக்கு காங்கிரஸில் இணைக்காமல் தமிழ் மாநில காங்கிரஸை நான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். இல்லை, அது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து அத்தகைய சூழ்நிலை இப்போ வந்து நீங்கள் வந்து குரல் கொடுத்தீங்க, இப்போது தலைமை எடுக்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு மாறாக குரல் கொடுத்தீங்க. ஆனால் அந்த குரல் கொடுத்ததோடு மட்டும் நீங்கள் நிறுத்தி கொண்டீர்கள். அதுக்கு அடுத்த ஒரு நகர்வை நீங்கள் முன்வைக்கவில்லை. அது வந்து ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டும். அப்போதே வந்து பதவியை தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் வந்து வெளியேறி இருக்க வேண்டும். இப்போ வந்தது தான் தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீது விமர்சனம். நீங்கள் கருத்து சொல்கிறவங்களுக்கு 2 விதமான கருத்து இருக்கலாம். அதை நான் மறுக்க விரும்பலை. அதுக்கு போட்டியாக நான் பேசவும் விரும்பலை. அன்றைக்கு இருந்த சூழலிலே நான் அன்றைக்கு செய்த பணி சரியான பணி என்று நான் கருதுகிறேன். ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நினைத்த நேரம் உண்டு. நான் ராஜினாமா செய்யலை, அது வேறு விஷயம். இட் மே பி a question of debate. பட் என்னை பொறுத்தவரையில் தமிழன் நலன் சார்ந்த அமைச்சராக நான் செயல்பட்டேன் என்ற மன நிறைவு எனக்கு இருக்கிறது. அதை நான் பத்திரிகை வாயிலாகவும் மக்களிடம் பல்வேறு நேரங்களிலே கூட்டங்கள் வாயிலாகவும் பதிவு செய்திருக்கிறேன். இப்போ காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற அந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். அந்த காமராஜரையே தோற்கடித்தவர்கள் திராவிட கட்சிகள். இப்போ திராவிட கட்சிகள் வலுவான சக்திகளாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது.
அத்தகைய அந்த வலுவான சக்திகளை வந்து முறியடித்து உங்களுடைய அந்த இலக்கை அடைய முடியுங்கிற எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் 48 வருட காலம் காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்திலே இல்லை. மாறி மாறி திராவிட கட்சிகள் தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான நேரங்களிலே தேசிய கட்சியினுடைய துணையோடு அவர்கள் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் பதவியிலே இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் வெளியே இருந்திருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு சூழல் தான் தொடர்ந்து தமிழகத்திலே இருந்துக்கிட்டு இருக்கு. மாறி வரும் காலங்களிலே மக்கள் மனநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே நிச்சயமாக வருங்காலங்களிலே மக்கள் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பை எங்களது புதிய கட்சி பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இல்லை, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் வந்து உறுதியாக எடுக்க முடியுமா? அதுக்கான அரசியல் தளம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்னுடைய புதிய கட்சியினுடைய உதயம் என்பது எங்களுடைய பணி இந்த இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும். குக்கிராமம் முதல் நகரம் வரை மக்களுக்கு இயக்கத்தினுடைய பணிகளை எடுத்துச் செல்ல வேண்டும். எங்களுடைய இலக்கை எடுத்துச் செல்ல வேண்டும். அதன் அடிப்படையிலே இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான். தேர்தல் வரும்போது எங்கள் இயக்கத்தினுடைய உண்மை நிலை, எங்களது பலம் என்ன என்பது எங்களுக்கு சரிவர தெரியும். தேர்தல் நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஒரு மனப்போக்கில் தான் இருக்கீங்க. நீங்கள் பொதுவாக அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, தேர்தல் வரும்போது தான் அவங்களுடைய நிலையை எடுத்து சொல்லுவார்கள். தேர்தல் வரும்போது பல அணிகள் இருக்கும். ஆளுங்கட்சியோட அணி இருக்கலாம், எதிர்கட்சியோட அணி இருக்கலாம், மூன்றாவது அணி வரலாம், நான்காவது அணி வரலாம். எந்த கட்சியும் தனியாக நின்னதாக எனக்கு இது வரைக்கும் தெரியலை. இப்போது திரு மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்த போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் பக்கபலமாக இருந்தார். இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கிறதா அறிவிச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து மீண்டும் வந்து ரஜினிகாந்தோடைய அந்த ஒத்துழைப்பை, ஆதரவை நீங்கள் கோரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நீங்கள் பொதுவாக ரஜினிகாந்த் அவர்களை பற்றி குறிப்பிட்டீர்கள். அவர்கள் எங்களை பொறுத்தவரையிலே மிக மரியாதைக்குரியவர், பிரபலமானவர். என்னுடைய தந்தை ஐயா மூப்பனார் அவரோடு நன்கு பழகியவர்கள். அந்த வகையிலே அவர்களை போன்ற பிரபலமானவர்கள், மரியாதைக்குரியவர்களெல்லாம் எங்களுக்கு அவர்களுடைய வாழ்த்தும் அவர்களுடைய பணியும் தேவை என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. அத்தகைய நல்ல நிலை வரும் என்றால் நாங்கள் நிச்சயமாக அதையெல்லாம் வரவேற்போம். இல்லை, நீங்கள் நேரடியாக ரஜினிகாந்தை சந்தித்து நான் சொல்கிறேன்னே, நீங்கள் யாரையும் வந்து நான் வந்து தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க விரும்பலை. ரஜினிகாந்த் மரியாதைக்குரியவர்கள், அவர்களை போன்ற பலர் எங்களது இயக்கத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நிச்சயமாக நான் மட்டுமல்ல, என்னை சேர்ந்த தலைவர்களும் நினைப்பாங்க, தொண்டர்களும் நினைப்பாங்க. அது போன்ற ஒரு நல்ல நேரம் வர வேண்டும். இப்போது அதே மாதிரி இப்போ ஓய்வு பெற்ற அதிகாரிகள், சமூகத்திலுடைய ஒரு மரியாதை மிக்க தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு சமுதாய பங்களிப்புங்கிற வகையில் வந்து பல முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து சமுதாய பங்களிப்பை ஆற்றி வருகிறார்கள். அத்தகைய தலைவர்களை, பிரமுகர்களை சந்தித்து உங்களுடைய புதிய கட்சியில் சேர வேண்டும் என்று நீங்கள் அழைப்பு விடுக்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அறிவிச்சிருக்கேன் புதிய கட்சின்னு. இயக்கத்தினுடைய பெயர், கொடி இவைகளெல்லாம் வருங்காலங்களில் தான் இன்னும் சில நாட்களிலே அறிவிக்க இருக்கிறேன். அதற்கு பிறகு மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து இயக்கத்தினுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்களையும் தொண்டர்களையும் சந்தித்து அவர்களிடம் பேசி அவருடைய கருத்தையெல்லாம் ஒத்த கருத்தாக்கி இயக்கத்திற்கு உள்ள அடுத்த பணியை
துவங்க இருப்பேன். அந்த நிலையிலே நீங்கள் சென்ற கேள்வி கேட்டது போல தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் செயல்படுவோம். அதற்கு ஏற்றவாறு எங்களுடைய பணியும் அமையும். அவருடைய நம்பிக்கையை பெறும் வகையிலே செயல்பட தொடங்குவோம். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுக்கப் போகிறது. அதற்கான முயற்சிகளில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அதற்கு மக்களுடைய ஆதரவும் இருக்கிறது என்ற கோஷத்தை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டமிட்டே இந்த உங்களுடைய அந்த புதிய கட்சி என்ற ஒரு கட்சி துவக்கப்படுவதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. இதற்கு காங்கிரஸே கூட இதுக்கு பின்னால் இருந்து உங்களை இயக்குவதாக கூட ஒரு கருத்து இருக்கிறது. அது எந்த வகையில் அது சரியானதா? ஒரு தவறான செய்தி. புதிய இயக்கத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பாலமாக நாங்கள் செயல்படுவோம். இப்போது காங்கிரஸுக்கு ஒரு எதிர்ப்பான நிலையை எடுத்து நீங்கள் புதிய கட்சியை துவக்குவதாக அறிவித்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? உறுதியாக கிடையாது. என்னுடைய தொண்டர்களுடைய தலைவருடைய மனநிலைக்கு ஏற்றவாறே என்னால் செயல்பட முடியும். அவர்களுடைய மனநிலை என்ன என்று நான் முழுமையாக உணர்ந்தவன். நான் வந்த பாதையும் நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். இப்போது காங்கிரஸ் கட்சி சமீபத்தில் நடந்த மக்களவை பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவிலே ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. அந்த தோல்விக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தொடர்பாக நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் கிட்ட விவாதிச்சிங்களா? தேர்தல் தோல்விக்கு பிறகு அகில இந்திய அளவிலே அந்தந்த மாநிலங்களில் உள்ள குறைபாடுகள் என்ன, தேர்தலுடைய தோல்விக்கு என்ன காரணம் என்பதை ஆராய ஏகே ஆண்டனி கமிட்டி ஒன்று நிறுவப்பட்டது. அந்த கமிட்டியிலே அவரிடம் சென்று தமிழகத்தினுடைய உண்மை நிலையை எடுத்து கூறினேன். எந்த மாதிரியான கருத்தை நீங்கள் சொன்னீங்க? இன்றைக்கு நான் ஒரு புதிய கட்சியே ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து தான் நான் இனிமேல் யோசனை பண்ணுமே ஒழிஞ்சு ஏன் தோத்தோன்னு காங்கிரஸ் கட்சியிடம் சொன்னதையே நான் விளக்குவதனால் எந்த பயனும் இனிமேல் இல்லை என்பது என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட காரணங்களால் தான் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னாடி நான் நல்லா சொன்னேன், நிறைய சொன்னேன். நீங்கள் பொதுவாக அணுகுமுறை மிக முக்கியம். முடிவுகள் நேரத்திற்கு ஏற்றவாறு சரியாக இருக்க வேண்டும். முடிவுகளிலே காலதாமம் இருந்தால் அதனுடைய உண்மை நிலை மாறிவிடும். கூட்டணிகளெல்லாம் பேசும்போது உங்கள் கட்சி தலைவரை நீங்கள் முதலிலே அழைத்து பேசி அவர்களுக்கு உரிய மரியாதையை கூட்டணியிலே ஏற்படுத்தி தர வேண்டும். கூட்டணி இல்லை என்றால் இயக்கத்தை அதற்கு ஏற்றவாறு தயார் செய்வதற்கான கால அவகாசத்தை தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உழைத்தால் உயர்வு, அதற்கு ஏற்றாற்போல் பதவி என்ற உண்மை நிலையை கொண்டு வர வேண்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எந்த வகையிலையுமே மாநில காங்கிரஸினுடைய தலைவர்களுடன் மத்திய தலைமை ஆலோசனிப்பதில்லை என்ற ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு காலமாக நீங்கள் ஏன் பொறுமையாக இருந்தீங்க? அதை ஏன் சகிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே முழுங்கிக்கிட்டு இருந்தீங்க? அதை நீங்கள் வெளிப்படையாக கொட்டாமல் போனதுக்கு என்ன காரணம்? இயக்கத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதை செயல்படுத்துறதுக்கு சில தலைவர்கள் இருக்காங்க இயக்கத்தில். அவர்கிட்ட தானே சொல்ல முடியும் இல்லையா? ஒரு பெரும்பான்மையான தொண்டர்களை கொண்ட நான் இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்று நினைப்பேனே தவிர பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டேன். இப்போ அதை முறையே நான் செய்து கொண்டிருந்தேன். இப்போ நீங்கள் புது கட்சி ஆரம்பிக்கிறதா அறிவித்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட தலைவர்கள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டார்களா? உங்களை மீண்டும் புது கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தினார்களா? அது சம்மந்தமாக யாராவது பேசினாங்களா? ஏன்னா மேலிடத்தில் உள்ள சில முக்கிய தலைவர்கள்கிட்ட பேசினார்கள், கேட்டுக்கொண்டார்கள். அவரிடம் நான் மிக மரியாதையாக அதை நிராகரித்து விட்டேன்.
இப்போ நீங்கள் ஏற்கனவே முன்னாடி சொன்னீங்க, பதில் சொன்னீங்க, அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று, முற்றிலும் இல்லை என்று சொன்னீங்க. நீங்கள் வந்து இப்போ எதிர்காலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து அல்லது காங்கிரஸ் கட்சி இடம்பெறக்கூடிய ஒரு அணியில் வந்து உங்களுடைய புதிய கட்சியும் இணைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லது காங்கிரஸ் இருக்கிற அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்களா? இப்போ என்னுடைய நிலையை பொறுத்தவரையிலே என்னுடைய கட்சியை நான் பலமான கட்சியாக கொண்டு வர வேண்டும். என் கட்சியை பொறுத்தவரையிலே எங்களுடைய பலத்தை பார்த்து எங்களுடன் தேர்தலிலே கூட்டணியாக இணைய எந்த கட்சி தயார் என்ற நிலையிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு இருக்குது. அதை நோக்கி தான் என்னுடைய செயல்பாடு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த மாதிரியான ஆதரவு இப்போ இல்லை. ஏன்னா ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமான போது இருந்த ஒரு செல்வாக்கும் சூழ்நிலையும் இப்போ இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வாதம் வந்து ஒரு வலுவாக முன்வைக்கப்படுகிறது. அதை வந்து உங்களால் எந்த அளவுக்கு நிராகரிக்க முடியும்? இல்லை, என்னை பொறுத்தவரை இருக்கும் பெரும்பாலான காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் என்னோட தான் இருக்காங்கிறது தான் என்னுடைய வாதமாக இருக்கும். அதற்கு மறுவாதமும் இருக்கும். அதை நான் மறுக்கலை. போக போக காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இப்போது இன்றைய சூழ்நிலையில் வந்து இப்போது அரசியல் கட்சி நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை நடத்துறதை விட ரொம்ப கடினமான காரியம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து உங்களுடைய அரசியல் கட்சியை முன்னெடுத்து செல்வதற்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும்? நான் வந்து முழுமையாக என்னுடைய தொண்டர்களுடைய பலத்தை நம்புகின்றேன். தொண்டர்களுடைய உழைப்பு எங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதற்கேற்றவாறு மக்களுடைய நம்பிக்கை பெறும் வகையிலே எங்களுடைய நேர்மை, எளிமை, தூய்மை என்ற பணியை நாங்கள் செயல்படுத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று நம்புகிறேன். சரி, இப்போ வந்து உங்கள் புதிய அரசியல் கட்சி வந்து இன்னும் ஒரு சில 2 வாரங்களில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. அதற்கான சின்னம், கொடி வந்து முடிவாயிடுச்சா அல்லது இன்னும் முடிவு செய்ய வேண்டியிருக்கு? இல்லை, எதுவும் முடிவாகலை. அது காரணம் வந்து அதுக்கெல்லாம் சில முறைகள் இருக்குது. தேர்தல் கமிஷன் அதனுடைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அதெல்லாம் முறையை செய்த பிறகு தான் அது அதிகாரப்பூர்வமாக எங்களால் அறிவிக்க முடியும். இப்போ புதிய அரசியல் கட்சியை துவங்கினதுக்கு அப்புறமா நட்பு ரீதியாக அல்லது மரியாதை நிமித்தமாக வந்து நீங்கள் சந்திப்பதென்றால் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் யார் யாரை சந்திப்பதாக திட்டமிட்டிருக்கிறீர்கள்? அது அந்த மாதிரி சந்திக்கிற திட்டம் இருக்கா? மக்கள் பிரச்சனைக்கு ஏற்றவாறு அதை தீர்க்கக்கூடிய நிலையிலே நான் இருக்கேன் என்று நினைத்தால் யாரையும் சந்திக்க தயார். இப்போ இலங்கை பிரச்சனையில் வந்து நீங்கள் காங்கிரஸில் இருக்கிறப்ப வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு மேம்போக்காக தான் பேச முடிஞ்சுது. இப்போ வந்து அதை வந்து வெளிப்படையாக பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இலங்கை பிரச்சனையிலேயே உங்களுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவாக சொல்ல முடியுமா? போரினால் பாதிக்கப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் உண்டு. அதுதான் எங்களுடைய இலங்கை தமிழர் பிரச்சனையை பொறுத்தவரையிலே முடிவு. இந்த தனி ஈழம் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வந்து பல அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. அதில் வந்து உங்களுடைய நிலைப்பாடு இல்லை, எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். இதற்கு மேலே எங்களுடைய நிலைப்பாடு இலங்கை பிரச்சனையிலே இல்லை. இலங்கை மக்கள் அங்கே நல்ல முறையிலே வாழ வேண்டும். சிங்களர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் அங்கே இருக்கின்ற இன்றைய நிலை. அதை தொடர்ந்து வலியுறுத்துவோம். இப்போ உங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்போ நிலவும் பிரச்சனைகளில் தலையாய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் எதை பார்க்குறீங்க? அது சம்பந்தமாக உங்களுடைய புதிய கட்சி என்ன பண்ண போகுது? நீங்கள் அகில இந்திய அளவிலே எடுத்துக்கொள்ளுமானால் விலைவாசி உயர்வை இன்றைய மத்திய அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மை நிலை. அதே போல் தமிழகத்தை எடுத்துக்கொள்ளுமையானால் இன்றைக்கு கரண்ட் இஷ்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் விலை இருக்குது. சமீபத்தில் நிறைய மழை பெய்திருக்கு. அதனால் விவசாயிகளுக்கு சில இடங்களில் சாதகங்கள், பல இடங்களில் பெரும் பாதகங்கள் தான் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு நியாயமான முறையில் நிவாரணம்லாம் கொடுக்கணுன்னு சொல்கிறாங்க. அது போன்ற
பல பிரச்சனைகள் தமிழகத்திலே இருக்குது. அதுக்கெல்லாம் என்னுடைய புதிய இயக்கம் குரல் கொடுக்கும்னு நம்புகிறேன். மக்கள் பிரச்சனைகளில் மற்ற அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கா உங்களுடைய புதிய கட்சி? நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு அது முழுமையாக தீர்வதற்கு உதவி ஏற்படும்னா அந்த நிலையிலே நாங்கள் பேச தயாராக இருப்போம். இறுதியாக ஒரு கேள்வி, உங்களுக்கு முதல்வர் கனவு உண்டா? முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவு இருக்கான்னு கேட்குறீங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கனவு தான். பெருந்தலைவர் உடைய பொற்கால ஆட்சி தமிழகத்திலே மீண்டும் ஏற்பட வேண்டும். அத்தகைய நல்ல பணிக்கு எங்களை நாங்கள் காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறோம். அதை முழுமையே செய்ய வேண்டும். அதற்கு நேர்மை, எளிமை, தூய்மை, கடின உழைப்பு இதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். புதிய தலைமுறைக்காக நேரம் ஒதுக்கி எங்களோடு பேசியமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய புதிய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார்.